படுத்த பேரவைத் தலைவர்களே, ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு காலையில் நம் தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தார். வன்கொடுமை, ஜாதியின் பேரான கொடுமைகள் உச்சத்தில் போகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா வித்ராவல் எஃபெக்ட். எப்படி ஒருத்தர் ஆல்கஹால் சாப்பிட்டு பழகிட்டாரோ, எப்படி ஒருத்தர் சிகரெட் சாப்பிட்டு பழகிட்டாரோ, இந்த ஜாதிய சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தி செலுத்தி பழகியவர்களுக்கு ஒரு சமூக நிலையில் ஏறும் போது அங்க இருக்க குடும்பத்தை பார்த்தோ இல்ல மாணவர்களை பார்த்தோ இல்ல வளமுறைகளை பார்த்தோ அவங்களால ஆதிக்கம் செலுத்த முடியலையே என்ற கோபம், காழ்ப்புணர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். அந்த காழ்ப்புணர்ச்சி உச்சகட்டம் தான் பொது உடைமை கட்சியோட அலுவலகத்தோட தாக்குதல். அந்த காழ்ப்புணர்ச்சியோட உச்சகட்டம் தான் நாங்குநேரி சம்பவங்கள். அந்த காழ்ப்புணர்ச்சியை தடுக்கிறதுக்கு நாம் தனிச்சையாக உளவியல் ரீதியாக பல்வேறு நிபுணர்களை கலந்தாய்வு செய்து வன்கொடுமை எதிர்ப்பாக ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதிக்க எதிர்ப்பும் சமத்துவ சிந்தனையும் கொண்ட சுயமரியாதையையும் அன்பும் சூழ்ந்த மானுடத்தை உருவாக்குவதற்கான பரப்புரையை ஒரு ஏக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமை. சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாழும் கெடையுமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். இந்த ஆணையம் அரசியல் இயக்கங்கள், சட்ட வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் பெற்று இப்பொருள் குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஆணவ படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டமேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன்.